நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குறளோட கதை தான் பார்க்க போறோம். பணம் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிவு செய்யும். நன்மை எதை நம்ம நன்மையை செய்யறோமோ இல்ல தீமை செய்யறோமோ, நம்ம எது செஞ்சாலும் பணம் இருந்தா நம்ம நல்லதுதான் செஞ்சோம் அப்படின்னு நினைப்பாங்க. பணத்துக்காண்டி நம்ம எது வேணா பண்ணலாம். ஆனா பணம் நமக்காண்டி ஒன்றும் பண்ணலாட்டி பணத்துக்காண்டி நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பணம் தான் முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? அப்ப உங்களுக்கான பதிவு தான் இது, இந்த திருக்குறள் கதை. என்ன அப்படின்னா, நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு பெரிய அதிபராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கன் அவர் அதிபராகிறதுக்கு முன்னாடி வங்கி ஒன்றுல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எப்பவுமே வங்கி அப்படின்னா பணம் சம்பந்தம் தான். பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும், அதுல திருட்டு நடக்கும், லஞ்சம் நடக்கும், என்னமோ விஷயங்கள் நடக்கும். ஆனா அதுலயும் நேர்மையா இருக்கிறவங்க பலர். அதே மாதிரிதான் ஆப்ரஹாம் லிங்கனும். அந்த நேரத்துல அவர் வேலையை விட்டு போகிற சமயம் அப்ப வங்கி கணக்காளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வங்கியில இருக்கிற பணம்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வங்கிகள்ல உள்ள அந்த பணத்துல கொஞ்சம் கூட கம்மியா இல்ல, அதாவது குறைவா இல்ல, கூட தான் இருந்திருக்கு. உடனே ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து, நாங்க எப்பவுமே ஒரு சராசரி அமௌண்ட் வச்சிருப்போம். ஏன்னா நீங்க என்னதான் ஊழல் பண்ணாலும் இந்த சராசரி அமௌண்ட் இருந்தா நீங்க ஊழல் பண்ணது கிடையாது, அதை விட கூட இருந்தா நீங்க ரொம்ப சரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அது மாதிரி நாங்க அந்த சராசரி அமௌண்ட்டை விட அது கம்மியாவே இல்லை, குறைவா இல்லை, கூட தான் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு நேர்மையா நிர்வாகம் பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கையெல்லாம் முடிவு பண்ணும் அப்படிங்கும் போது நீங்க ஏன் இந்த மாதிரி பணத்தை எடுத்து உங்க வீட்டுக்கு செலவு பண்ணல? இத்தனைக்கும் நீங்க ஆடம்பரத்துல நீங்க பெரிய பணக்காரர் குடும்பத்துல பிறக்கல, ஒரு சாதாரண குடும்பம் அப்படின்னாலும் உங்க குடும்பத்தோட ஏழ்மையை நிக்கிறதுக்காண்டி இப்ப பணத்தை எடுத்திருக்கலாம்ல, ஏன் நீங்க எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, அன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொன்னாரு அப்படின்னா, எங்க குடும்பத்துல என்ன அப்படி வளர்க்கல, நான் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை நானா சரி செஞ்சு நானா என் குடும்பத்தார்களோட சேர்ந்து சரி செய்யறது வேற, இன்னொருத்தவங்க போட்ட பணத்துல இருந்து அதை நான் திருடி எடுத்து நான் அதை நான் நல்லா வாழ்றது அப்படின்றது, அந்த வாழ்க்கை எனக்கு அவ்வளவு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பல. அதான் அந்த அந்த ஒரு வார்த்தையை ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன உடனே அந்த வங்கி கணக்காளருக்கு ஆச்சரியமா போச்சாம். இந்த ஒரு நவீன உலகத்துல பணத்தாசை பிடிக்காத இப்படி ஒரு மனிதனும் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வங்கி கணக்காளருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கையில பல்வேறான வாழ்க்கை மாற்றங்கள் நடந்து அவர் அதிபரானாரு. இதுதான் இந்த மாதிரி தாங்க இந்த ஆப்ரஹாம் லிங்கன் எப்படி என்னுடைய குடும்பத்துல அப்படி வளர்க்கலாம்னால அந்த தீய செயல்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரிதான் திருவள்ளுவர் அன்னைக்கே சொன்னாரு, அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தவர் குன்றுவ செய்தலிலர் அப்படின்னு. அதாவது நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா அடுக்கி பணத்தை அள்ளி தெளிச்சாலுமே நல்ல குடும்பத்துல, அதாவது நல்ல குடும்பத்துலன்னு சொல்றது வம்சாவளியா, நீங்க கூட திருவள்ளுவர் கோவப்பட்டு கேட்கலாம், எப்படி ஒரு சமத்துவத்தை போதித்த அந்த புலவர் எப்படி ஒரு நல்ல குடும்பம் தீய குடும்பம் பிரிக்கலாம் அப்படின்னா, அந்த திருவள்ளுவர் அங்க என்ன சொல்றான்னு நம்ம புரியணும். ஏன்னா நல்ல குடும்பத்தில் அப்படின்னு அவர் சொல்றது என்ன தெரியுமா, அதாவது நம்மளோட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிற நன்னெறிகள் இருந்து நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாருன்னா, அங்கதான் வள்ளுவரோட யுக்தி இருக்கு. அதனால இந்த குறளை உங்க வாழ்க்கையிலையும் கடைபிடிங்க. அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தால் குன்றுவ செய்தல் இலர் அப்படின்னு. அதனால என்னைக்குமே ஒரு நல்ல செயலை செய்யுங்க, தீய செயல்களை செஞ்சதுனால நமக்கு நிம்மதி கிடைக்காது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில மன நிம்மதியோடு வாழணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளை மையமா வச்சு உங்க வாழ்க்கையில நல்ல செயல்களை செஞ்சு உங்க குடும்பத்தையும் நல்ல குடும்பமா மாத்துங்க என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவியராஜ், புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சியில் நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.